வச்சுட்டு முதல்ல நதியில் நடுவில் போகும். நதி நடுவில் போகும்போது குரங்கு சொல்லும், முதல்ல சொல்லும், குரங்கே நான் உன்னை சாப்பிட போகிறேன் அப்படின்னு. அப்போ குரங்கு, அடடா இவன் நம்ம நல்லா சிக்கிக்கிட்டோமே, இதுகிட்ட வந்து இதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு முதல்ல நினைக்கும். குரங்கு நினைக்கும். குரங்கு சொல்லும், என்னோட ஹார்ட்டை வந்து நான் செடியில் வச்சுட்டு வந்துட்டேன், நீ என்னை கொண்டு போய் திருப்பி அங்கே விடு, நான் உனக்கு ஹார்ட் எடுத்து வரேன், என்ன சாப்பிட்டு என்ன பண்ண போகிறேன், என்னோட ருசியாக இருக்கிறது என்னோட ஹார்ட்டு தான் அப்படின்னு சொல்லி குரங்கு சொல்லும். முதல்ல சரி சரின்னு சொல்லி கொண்டு வந்து குரங்க இதில் விட்டுடும். குரங்கு சொல்லும், போகும்போது என்னோட ஹார்ட் எப்படி தனியாக பிரிக்க முடியும் அப்படின்னு கேட்டு. இது நான் சாதாரணமாக அவனுக்கு சொன்ன ஒரு சின்ன கதை. இந்த கதையை என் பையன் கேட்டு அவன் டெய்லி கேட்பான், அம்மா குரங்கு எப்படிமா ஹார்ட்டை அவுத்து வைக்கும், எப்படிமா அது கழட்டி வைக்கும். அவன் டெய்லி இது குடைவான். சுரேஷா ஹார்ட்டை எனக்கு தெரியாதா, அதை பேச்சுட்டு இல்லம்மா அந்த குரங்கு ஹார்ட்டை கழட்டி வச்சிருக்கா அப்படின்னு அவன் ஒத்துக்கவே மாட்டான். இன்னி வரைக்கும் ஒத்துக்க மாட்டான். அவன் இப்போ என்ன பண்ணுறான், என் பையன் டாக்டருக்கு படிக்கிறான். அவன் இன்னைக்கு சொல்கிறான், அன்னைக்கு குரங்கு கழட்டி வச்ச ஹார்ட்டை இன்னைக்கு நான் மனுஷனுக்கு மாற்றி காட்டுறேன், கார்டியாலஜிஸ்டா ஆகிறேன் அப்படின்னு என் பையன் சொல்கிறான். அன்னைக்கு நான் சொன்னது சின்ன கதை சார், இன்னைக்கு என் பையன் டாக்டர் ஆகிறான், கார்டியாலஜிஸ்ட் ஆகிறாங்க. எனக்கு வாழ்க்கையில் இனிமையான அனுபவம் கிடையாதா, நீங்கள் சொல்லுங்க. நான் எங்கே கஷ்டப்பட்டேன், ஒரு சின்ன கதை சொன்னேன், இன்னைக்கு என் பையன் பெரிய டாக்டராக வந்து நிற்கிறான். வாழ்க்கையின் வெற்றிக்கு இன்னைக்குமே இனிமையான அனுபவங்கள் தான் சார் காரணம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் இதே டூப்பு கோவில்பட்டிக்கு போனோம். பட்டிமன்றம் நடத்த கோவில்பட்டி வரைக்கும் போனோம். போயிருக்கும்போது ட்ரெயின் காத்தால 7 மணிக்கு ஏறினா சாயந்தரம் 7 மணிக்கு தான் ட்ரெயின் கோவில்பட்டி போகுது. போகிற வரைக்கும் எப்படி டைம் போகும் நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, சாயந்தரம் காத்தால 7லேருந்து சாயந்தரம் 7 வரைக்கும் அவ்வளோ ஒரு ஜாலியான ட்ரிப்பு. அவ்வளோ சிரிச்சுக்கிட்டு நாங்கள் எல்லாம் அவ்வளோ ஜாலியாக போனோம். இன்னி வரைக்கும் நாங்கள் பட்டிமன்றம் பண்ணுறோன்னா அந்த ஒரு இனிமையான அனுபவம் எங்கள் வாழ்க்கையில் இல்லையா சொல்லுங்கள்? அதுதான் ஒரு விதமான தூண்டுதல் எங்களுக்கு. இவங்க ஏதோ 2-3 கதையை எங்கேயோ அமெரிக்காவில் ஒன்று ஆப்பிரிக்காவில் ஒன்று ஒரு கதையை கொண்டு வந்து கசப்பான சம்பவங்கள் தான் அது எப்படி சார் ஒத்துக்க முடியும்? அப்புறம் இதெல்லாம் சார் நீங்களே சொல்கிற மாதிரி நான் பழங்காலத்துல ஒரு ஆள் எடுத்துக்கிறேன். ஒரு ராஜா, அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ராஜா வந்து நல்லா ஆட்சி பண்ணுறாரு. அவரோட சபையில் நல்ல பாடகர்கள் இருக்கார்கள், கவிதைகள் படிக்கிறவர் இருக்கார். யார்? நம்ம அக்பர் தான். அக்பர் அவரோட வாழ்க்கையில் எங்கே சார் கசப்பான சம்பவம் இருக்குது. ராஜபுத்து அரசியை கல்யாணம் பண்ணாரு. வாழ்க்கையில் பீர்பல்ங்கிற நல்ல ஒரு கதை சொல்கிறவர் வச்சிருந்தாரு. அப்புறம் தான்சேன்ற பாட்டு பாடுறவர் அவரோட சபையில் இருந்தார். அவரோட வாழ்க்கையில் எல்லாமே இனிமையான அனுபவங்கள் தானே. இன்னி வரைக்கும் முகலாயத்து பரம்பரையில் வெற்றிகரமான ராஜான்னா நம்ம அக்பர் தான் சொல்லுவோம். ஸோ வாழ்க்கையின் வெற்றிக்கு இனிமையான அனுபவங்கள் தான் காரணம். சார் நீங்க அக்பர் தான், உங்களுக்கு தெரியும் வாழ்க்கையின் வெற்றிக்கு இனிமையான அனுபவங்கள் தான். அக்பர்ங்கிறது வந்து வெறும் உட்காந்துருக்கலாம், 4-5 மனைவிகள்லாம் கிடையாது. நீங்க நினைச்சா வருவாங்க. ஐயோ, வாழ்க்கையின் வெற்றிக்கு எப்பவுமே இனிமையான அனுபவங்கள் தான் என்று என் வாதத்தை முடித்துக் கொண்டு வாய்ப்பளித்த உள்ளங்களுக்கு நன்றி, வணக்கம். நல்ல ஒரு ஆசீர்வாதமா நடுவராக இருந்து அக்பர் மாதிரி இருக்கணும்னு சொன்னதுக்கு அவங்களுக்கு பாராட்டுகள். நல்ல அருமையான வாதங்கள். கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். கஷ்டமான சம்பவங்கள் தான் வெற்றிக்கு நிற்கிறது. ஒரு பக்கம் இனிமையான அனுபவங்கள், அதுதான் நம்மளை ஊக்குவிச்சு கொண்டு போயிட்டே இருக்கும். கசப்பான சம்பவங்களை மனசுல போட்டு அசை போட்டு அது ஒன்லி வழிவாங்குற உணர்ச்சியை தான் தூண்டும். அதுக்கு எவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் அவங்களால கொடுக்க முடியும், நிறைய பண்ணியிருக்காங்க 2 பேரும் சேர்ந்து. இப்ப பாத்தீங்கன்னா கருணாநிதி, எம்ஜிஆர் ஒரே கட்சியில் இருந்தாங்க. ஒரே ஒரு நாள் கருணாநிதி கணக்கு கேட்டார். கசப்பான சம்பவம், எம்ஜிஆர் வெளில வந்தார், கட்சி ஆரம்பிச்சார். அவருக்கு இனிமையான அனுபவம், அந்த கட்சி எங்கேயோ வளர்ந்து போயிடுச்சு. இளையராஜா இன்னைக்கு வந்து சிம்பனி பண்ண ஒரே இசை கலைஞர். தன்னுடைய முதல் பாடல் ரெக்கார்டிங்க்கு போய் எல்லாம் ரெடியா இருந்து 1 2 3 ஸ்டார்ட் நான் கரெக்ட் போச்சு. எப்படிப்பட்ட ஒரு கசப்பான சம்பவமா இருந்திருக்கும் அது. ஆனால் அந்த சம்பவத்தால் அவன் மனம் தளரவில்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும் அவன்கிட்ட இருக்க திறமை என்னன்னு. அந்த திறமையால கடுமையா உழைத்ததுனால இன்னைக்கு இளையராஜா பாட்டை கேட்காத ரசிகர் யாராவது ஒருத்தர் இருக்க முடியுமா இங்க? அந்த கசப்பான சம்பவம் தான் அவர் அந்த ஒரு இனிமையான அனுபவத்துக்கு கொண்டு போச்சு. அதான் அவருடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்தது. அப்ப நீங்க எதுக்கு சார் தீர்ப்பு சொல்லணும்? கஷ்டமான சம்பவம், மரணம் அட்டப்படும்
7 வருஷம் போராடி 8வது வருஷத்திலிருந்து அவனுடைய வாழ்க்கை சிறக்க ஆரம்பித்த பொழுது இலங்கை அணியோட கேப்டனா ரிட்டையர் ஆனான். மிகப்பெரிய கிரிக்கெட்டர். அவன் கிரிக்கெட் ஆடி சம்பாதிக்கணும்ன்ற அவசியமே இருக்குல்ல. ப்ரொஃபஷனலி அவர் ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். இப்படிப்பட்டவங்க கஷ்டமான சம்பவங்கள்ல இருந்து தானே சார் தன்னுடைய வாழ்க்கையின் வெற்றியை தேர்ந்தாங்க. நீங்க எதுக்கு தீர்ப்பு சொல்ல போறீங்க? கஷ்டமான சம்பவங்கள் சொல்லிட்டு போக முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிற பட்சத்துல இந்த பக்கம் வரணும். மரவன் நட்டப்பட்டு எதனால அந்த கிரிக்கெட்டை விடாம ஆடினான்? கிரிக்கெட் ஆடுவது என்பது மரவன் நட்டப்பட்டுக்கு ஒரு இனிமையான அனுபவம். அதை அவன் உணர்ந்தான், அதிலேயே வாழ்ந்தான். அதனால அது கஷ்டமான சம்பவமா தெரியல. இவங்க சொன்ன மாதிரி பாடும் பொழுது அந்த பாட்டை தவறாக பாடும் பொழுது நீங்கள் இனிமையாக பாடியிருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும்னு இவங்க சொன்னாங்களே, அந்த பாட்டை ரசித்து நாம் பாடும் பொழுது அடுத்தவர்களும் ரசிக்க முடிகிறது, உங்களுக்கும் அந்த அனுபவம் வருகிறது. உங்களுடைய இனிமையான அனுபவங்களை நீங்க எல்லாரோடையும் பகிர்ந்துக்கலாம். கஷ்டமான சம்பவங்களை உங்களுக்குள்ளேயே வச்சு வச்சு வச்சுதான் நீங்க மறுக்கணும். கஷ்டமான சம்பவங்களை நம்ம உள்ளேயே வச்சு 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 மறுகிறதுனால நம்மளால டெஃபினட்டா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. யாரெல்லாம் வெற்றி பெற்றானோ கஷ்டமான சம்பவங்களின் மூலம் வெற்றி பெற்றவர்களை பாருங்கள். அவர்கள் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருப்பார்கள். அவர்களால் வெற்றி பெற்றவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். இனிமையான சம்பவங்களின் மூலம், இனிமையான அனுபவங்களின் மூலம் வெற்றி பெற்றவர்களை பாருங்கள். ஒரு MS சுப்புலட்சுமியை பார்த்து நானும் MS மாதிரி ஆணும்னு நினைக்கிறதுக்கு 1 லட்சம் பேர் இல்ல 1 கோடி பேர் இருக்காங்க. நானும் கற்பழிக்கப்பட வேண்டும், நானும் ஒபாரா வின்கிற மாதிரி ஆணும். யாரும் சொல்லுவீங்களா? எனக்கும் மாமியார் என்ன கொடுமைப்படுத்தணும், அதனால நான் அடுத்தவங்களுக்கு இன்பத்தை கொடுக்கணும், யாராவது ஒரு பொண்ணு சொல்லுவீங்களா? கஷ்டம். அது மாதிரி சொல்ல முடியாது. இனிமையான அனுபவம்ன்றது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மாதிரி, அது அப்படியே பரவிக்கிட்டே இருக்கும் எல்லாருக்கிட்டையும். அந்த இனிமையான அனுபவங்கள் அவங்களுடைய வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வெற்றிக்கும் அது விட்டிடும். ஒரு சின்ன கதை. ஒரு ஸ்கூல்ல ஒரு வாத்தியார் இருக்காரு. ஒரு பக்கம் உள்ள ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேரும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாய்ஸ் கேர்ள்ஸ். ஒரு பக்கத்துல இருக்க பசங்க சொல்றாங்க, சார் எப்ப பார் எக்ஸாம், எப்ப பார் ஃபெயில், எப்ப பார் பாஸ், படிப்புங்கிறத கசப்பான அனுபவமா போச்சு சார், எங்களுக்கு வேண்டாம் சார். இன்னொரு பையன் சொல்றான், படிச்சாதான் எங்களால முன்னுக்கு வர முடியும், எங்களுக்கு எக்ஸாம் வைங்க சார். இவர் கன்ஃபியூஸ் ஆயிட்டார் வாத்தியார், இப்ப என்ன பண்றது நானு? பையன் சொல்றான், சார் என்னுடைய கசப்பான அனுபவங்கள் தான் என்ன முன்னுக்கு கொண்டு வரும், அதனால நீங்க வைங்க எக்ஸாம். இன்னொரு பையன் சொல்றான், என்னோட இனிமையான அனுபவம் தான் என்ன முன்னுக்கு கொண்டு வரும், எக்ஸாம் வைங்க. இவர் பார்த்தார், இந்த பக்கம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொன்னார், நாளையிலிருந்து நீங்க ஸ்கூலுக்கு வரும்பொழுது எல்லாரும் நல்ல நல்ல ஃப்ளவர்ஸ் எல்லாம் உங்க பேக்ல போட்டு கொண்டு வாங்க. இந்த பக்கம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உங்களுடைய பேக்ல காய்கறி பழங்கள்லாம் போட்டு கொண்டு வாங்க. டெய்லி கொண்டு வரணும். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, டெய்லி கொண்டு வராங்க. கொண்டு வர 4வது நாள் 5வது நாள் ஆரம்பிக்கிறது. பூக்களை யார் கொண்டு வந்தார்களோ அந்த பக்கம் மனமும் இல்லை, கஷ்டமும் இல்லை. இந்த காய்கறி பழங்களை யார் கொண்டு வந்தாங்களோ அந்த காய்கறி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கெட்டு போக ஆரம்பிச்சது, அழுக ஆரம்பிச்சது. பயங்கர துர்நாற்றம். இந்த பசங்க, சார் என்ன சார் இது பெரிய தலைவலியா போச்சு, என்னவோ கேட்டா காய கொண்டா பழத்தை கொண்டா, நீங்க டெய்லி கொண்டு வரோம், நாத்தம் குடல போடுறது, வீட்டுல வைக்க விட மாட்டேங்கிறாங்க, பேரண்ட்ஸ் திட்டுறாங்க, நாங்க என்னதான் சார் பண்றதுன்னு. அப்பொழுது அந்த ஆசிரியர் சொன்னார், கசப்பான சம்பவங்கள் என்பது உங்கள் கூடையில் இருக்கும் காய்கனிகளைப் போல, அழுகிய காய்கனிகளைப் போல, அதை மீண்டும் 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 நீங்கள் சுமந்து வந்தால் நாற்றம் தான் மிஞ்சும். இனிமையான அனுபவங்கள் என்பது இவர்கள் பையில் இருக்கும் பூக்களைப் போல வாசனையை கொடுத்து கொண்டே இருக்கும். வாசனையை கொடுத்து விட்டாலும் அடுத்தவருக்கு துன்பம் தராது. எனவே கசப்பான சம்பவங்களை மனதில் கொண்டு செல்லாதீர்கள், அவற்றை சுமந்து கொண்டு பிரியாதீர்கள். அவை உங்களின் வாழ்க்கையின் வெற்றிக்கு வழிவகுக்காது. இனிமையான அனுபவங்களை எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள், அவைதான் உங்களின் வாழ்க்கையின் வெற்றிக்கு உதவும். கஷ்டமான சம்பவத்தை எல்லாரும் கூட இருப்பான், அவங்க கல்யாணம் போட்டு உட்கார்ந்து. இனிமையான அனுபவத்தின் போது ஒருத்த கூட இருக்க மாட்டான் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த இனிமையான அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்கு உங்கள் குடும்பம், சுற்றார்,
உறவினர், நண்பர்கள் அவ்வளவு பேரும் கூட இருப்பார்கள். உங்கள் கஷ்டத்தை பகிர்ந்து கொள்வதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். நீங்களே முயன்று வெற்றி பெற வேண்டும். எனவே வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் இனிமையான அனுபவங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள், இனிமையான அனுபவங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள், இனிமையான அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வாழ்க்கையின் வெற்றிக்கு வித்திடுவது இனிமையான அனுபவங்களே என்று தீர்ப்பு கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு ஞானப்பிரகாசம் அவர்களுக்கு திரு நாராயணன் அவர்கள் சிறப்பு செய்வார். இந்த சிறப்பு நிகழ்ச்சி முடிந்தவுடனே உணவுக்கு இந்த ஆண்டு விழா மலரில் பல புலவர்கள் எழுதிய நிகழ்ச்சிகள் மற்ற எல்லாமே வெளியே வருகின்றன. ஆகையால் தயவு செய்து இருந்து செல்லவும். வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியும் இருக்கின்றது, கருத்தரங்கும் இருக்கிறது. ஆகையால் தயவு செய்து இருந்து போகவும். வெயிலில் தயவு செய்து வெயிலில் வெளியே போக வேண்டும். அடுத்து சிறப்பு செய்வார்கள் திருமதி திரு இளைவனையா அவர்களுக்கு திரு சந்திரசேகர் அவர்கள் சிறப்பு திரு இளைவனையா அவர்களுக்கு திரு சந்திரசேகர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். திரு இளைவனையா அவர்களுக்கு சந்திரசேகர் அவர்கள் உரத்த சிந்தனை அருமையான ஒரு நிகழ்ச்சி இருக்கின்றது. அனைவரும் வர வேண்டும். அதாவது உரத்த சிந்தனை என்ற மாத இதழ் நம்மிடையே வந்து கொண்டிருக்கிறது தமிழ் மாத இதழ். அவர்கள் சார்பாக இங்கு வாசகர்